Hey guys, welcome to our channel Art of Blue. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் வந்து இந்த பிரான்ச்சைஸோட செவன்த் மூவி அண்ட் ஜுராசிக் வேர்ல்டோட ஃபோர்த் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் யூ கைஸ் கேன் வாட்ச் இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 7 பார்ட்டும் பார்த்துட்டு தான் இந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தை பொறுத்த வரைக்கும் கதை ஒரு ஐலாண்ட் ஆர்என்டி நடக்கிற இடத்துல இருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆர்என்டி நடக்கிற அந்த இடத்துல சில பிரச்சனைகளால அங்க இருந்து டைனோசர்ஸ் வெளில வந்துருது. அண்ட் அதனால அந்த பார்ட் அந்த ஆர்என்டி ரிசர்ச் சென்டரை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அங்க கட் பண்ணா லைக் ஆஃப்டர் 32-37 இயர்ஸ் பிரசன்ட்ல வந்து இங்க இருக்கிற மக்களும் டைனோசர்ஸும் சேர்ந்து வாழ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டைனோசர்ஸ்க்கு வந்து நம்ம உலகம் செட் ஆகல. ஸோ படிப்படியா அது இறந்துட்டு இருக்கு. பிளஸ் மக்களுக்கும் வந்து சில கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து இருக்கு. ஸோ மக்களை ரொம்ப வருஷம் உயிர் வாழ வைக்கணும். இல்லை அந்த நோய்களுக்கான மருந்தா ஒரு கம்பெனி என்ன ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து லைக் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து தப்பிச்ச டைனோசர்ஸோட சில சாம்பிள்ஸ் வேணும். அதுவும் உயிரோட இருக்கிற டைனோசர்ஸோட சாம்பிள்ஸ் தான் வேணும். அப்பதான் வந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு டாஸ்கை நோக்கி ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த ஆர்என்டி ரிசர்ச் சென்டர் நடந்த அந்த ஐலாண்டுக்கு திருப்பியும் போறாங்க. ஸோ அந்த டீம்ல இருக்கிறவங்க தான் ஹீரோ ஹீரோயின்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த தீவுக்கு போய் அந்த 3 சாம்பிளை எடுத்துட்டு வந்தாங்களா, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றதுதான் வந்து இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும் முக்கியமான கேரக்டரா வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் வந்து ஜோரா பெனட்டா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு. பட் அவங்களோட பெஸ்ட் ரோலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல அவங்களோட பெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க, அவங்களோட சேர்த்து மொத்தமாவே இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மூவி ஓவராலா ஒரு 2 hours 13 minutes ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே இந்த மூவி போர் அடிக்காது. லைக் ரிப்பீட்டட் சீன்ஸ் வருதா, பழைய படத்துல இருந்து பார்த்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வருதான்னு வருது. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ஃபுல்ஸா கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களை போர் அடிக்காம எங்கேஜா வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே தேட்டர்ல போய் இந்த மூவியை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் நான் ஏதாவது புதுசா எதிர்பார்க்கிறேன். லைக் வந்து ஏதாவது இன்னோவேட்டிவா அப்படிலாம் பெருசா இந்த மூவில எதுவும் இல்லை. பட் ஒரு கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்தா அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்றது மட்டும் நான் சொல்றேன். எல்லாரோட நடிப்புமே அது நீட்டா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி எல்லாம் வந்து பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க இந்த மூவில. ஸோ அதுலலாம் எந்த குறையுமே இல்லை. எல்லா சீன்ஸுமே வந்து நீட்டா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் நம்ம இங்க இருந்து சொல்றோம். பட் அவங்களுக்கு அது எப்படி அது இதுவாச்சு அப்படின்றது நமக்கு இங்க தெரியாது. பட் மொத்தமா அஸ் ஓலா பார்க்கும்போது லைக் உங்களுக்கு ஒரு நல்ல படம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த 2 weeks மட்டுமே ஆல்மோஸ்ட் 650 million பிளஸ் வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சா இன்னமும் படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. குழந்தைங்க கூட்டிட்டு போய் நீங்க பார்க்கலாம். ஸோ everything is good on this movie. அடுத்த ரிவ்யூல பார்ப்போம். Until then, it's bye from R of Blue member. Thank you. Bye bye.